பெண்ணை பார்க்க போகிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு பையனுக்கு வந்து எல்லாமே நீங்கள் தான் செலவு பண்ணணும், கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதுவுமே டவுரியில் தான் வரும். கார் வாங்கி கொடுங்க பையனுக்கு அப்படின்னா அதுவும் டவுரியில் தான் வரும். ரொக்கமாக கொடுத்துருங்களேன், ஒரு 10 லட்சம் 50,000 சொன்னாலுமே அதுதான். 10,000 ரூபா கேட்டாலும் அது டவுரி தான். ஓகே, ஒட்டியானம் வேணும், கம்மல் வாங்கி கொடுங்க, பையனுக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுங்கன்னா அது எல்லாமே டவுரி தான். இதை வந்து 100% டவுரி. அதை கேட்கறது குற்றம். சப்போஸ் பெண் வீட்டார் வந்து பொண்ணு நல்லா வாழணுன்றதுக்காக எல்லாத்தையும் வாக்குறுதியை கொடுத்துட்டு கொடுக்க முடியாமல் கடைசி நிமிஷத்தில் அந்த இடத்துல நிர்பந்திக்கும் பொழுது, இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே டார்ச்சர் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்கலன்னு வார்த்தைகளால் கொன்னாலும், நீங்கள் வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இல்லை, வார்த்தைகளால் கொன்னாலும் அதுவும் டவுரி கேஸ் தான். ஸோ நம்ம வந்து மென்டல் ஹராஸ்மெண்ட்டு, சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட்டு. சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட்னா சும்மா இல்லை. இப்போ நீங்கள் சமையலில் 2 பேர் நின்றுருப்பாங்க, மாமியார் சொன்னாங்க, ஆமாம் இவ என்ன கொண்டு வந்தா அவங்க வீட்டில் இருந்து அப்படின்னாலும் அதுவும் டவுரி ஹராஸ்மெண்ட் தான். அதனால் எது எதெல்லாம் டவுரி ஹராஸ்மெண்ட்டு அப்படின்றத தெரிஞ்சுங்க.